தமிழ் சினிமாவில் 10,000 படம் இருக்கு. சமூக கருத்து படம், ஜாதி பிரச்சனை, பிரச்சனை படம், நிறைய படங்கள் இருக்கு. சமீப காலமாக தான் நீளம் படங்களாகட்டும், உங்க படங்களாகட்டும், மோகன்ஜி படம், படையாண்டமாகட்டும் ஒரு ஜாதி பிரிவு வருது. இது ஒரு வெறுப்புணர்வையோ இல்லை வசூலியோ இல்லை மற்ற சமூகத்தினுடையதோ ஏற்படுத்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதா? இது சரியானது இருக்கீங்களா? வேற யாருமே அவங்க பின்னணி பேசவே இல்லை 10,000 படத்துல. இப்ப பேசுறதுக்கு என்ன காரணம்? அப்படிலாம் இல்லை. இந்த சமூகத்தில் என்னென்னமோ நிகழுது. என்ன நிகழ்ந்தாலும் அதை பார்க்குற அதை அனுபவிக்கிற மக்கள் தான் தீர்மானிக்க போகிறாங்க. நீங்கள் என்ன தான் பேசுங்க, இங்கே அரசியல் கூட்டங்கள் நடக்கு, கருத்தரங்குகள் நடக்கு, எவ்வளவோ விஷயங்கள் நடக்கு. அதில் சினிமாவும் ஒரு அங்கம். நம்ம சினிமாவுக்கு மட்டும் பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தூய்மை பிம்பம் கொடுக்கக்கூடாது. சினிமாலாம் இப்படி தான் இருக்கணும்லாம் கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு உள்ள காலத்தில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் ஒரு மீடியா தன்னோட கருத்தை தன்னோட யூடியூப்பில், இன்ஸ்டாவில் எல்லாரும் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. சினிமாங்கிறது பவர்ஃபுல்லான ஆர்ட் ஃபார்ம். அப்போ சினிமானா அதுக்கு இப்படி தான் இருக்குது ஃபார்மெட்டு, சினிமாக்குள்ள இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுலாம் இன்னும் பல காலத்துக்கு தாங்காது. அது இன்னும் இதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி வரவங்க என்ன செய்ய போவான்னு எனக்கு தெரியல எனக்கு. அதனால நீங்கள் என்ன செஞ்சாலுமே, நீங்கள் எதை பற்றி பேசினாலும் சரி, என்ன படம் எடுத்தாலும் சரி, அதை பார்க்க போகிறது மக்கள், அதை தீர்மானிக்க போகிறது மக்கள். நீங்கள் அரசியலில் மேடை எவ்வளோ போய் மேடை போட்டு, எவ்வளோ போய் மாநாடு போட்டு, எவ்வளோ செலவு பண்ணி, நீங்கள் எவ்வளோ வாக்குறுதிகளை கொடுத்து என்ன பேசினாலும் மக்கள் என்ன தீர்மானிக்கிறாங்கன்னு தானே அது நடக்க போகுது. அதே மாதிரி தான் சினிமாவுக்குள்ளேயும். சினிமாங்கிற ஆர்ட் ஃபார்மும் மக்கள் நேசிக்கிறாங்க. அந்த ஆர்ட் ஃபார்ம் மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அந்த ஆர்ட் ஃபார்முக்குலாம் அவங்க என்ன சொல்கிறது, கொண்டாட்டத்தையும் பார்க்குறாங்க, துயரத்தையும் பார்க்குறாங்க, கேள்விகள் முன்வச்சு அதையும் கேட்குறாங்க. ஃபைனலி அது எதில் நேர்மை இருக்கோ, எதில் நியாயம் இருக்கோ, எதில் நேர்மை இருக்கோ, எது அவங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கோ அதை பாராட்டுறாங்க. கன்வின்சிங்காக இல்லாத ஒரு விஷயத்த அது யார் எடுத்தாலும் சரி, அது நான் எடுத்தாலும் சரி, இன்னொருத்தர் எடுத்தாலும் சரி, கன்வின்சிங் இல்லாத விஷயத்த அதை அவாய்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அது சூப்பர் ஸ்டார் படமாக இருந்தாலும் சரி, மாரிசெல்வராஜ் படமாக இருந்தாலும் சரி, அது கன்வின்சிங் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு செட்டே ஆகலை, அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை அப்படின்னா புறக்கணிக்கப்பட்டுருவாங்க. அதனால இந்த கருத்தை தான் பேசணும், இந்த கருத்தை பேசக்கூடாது. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், நம்மளுடைய நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆசைப்பாசங்களும் ஆர்ட் ஃபார்ம் வழியாக தான், புத்தகங்கள் வழியாக இருக்கும். நீங்கள் நம்ம ஆபாச படங்களும் பார்த்து வந்திருக்கோம், ஆக்ஷன் படங்களும் பார்த்து வந்திருக்கோம், சாமி படங்களும் எடுக்கப்பட்டு ஒரே துறையில தான். இந்த பக்கம் அதே கேமரா தான் ஆபாச படத்தையும் எடுத்திருக்கும், அதே கேமரா தான் சாமி படத்தையும் எடுத்திருக்கும், அதே கேமரா தான் கடவுள் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு படத்தையும் எடுத்திருக்கும், கடவுள் இல்லவே இல்லைன்னு படத்தை எடுத்திருக்கும், அதே கேமரா தான் மனுஷன் குரங்குன்னு எடுத்திருக்கும். அப்போ அந்த கேமரா எல்லாத்தையும் படம் பிடிச்சி காட்டுது. பட் எது நிலை பெறப்போகுது அப்படிங்கிறது, எது மக்களால் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சில படங்கள் மக்கள் அவுட் ரேட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அது வேணாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எது நிலை பெறப்போகுது அப்படிங்கிறது அந்த படத்துக்குள்ள இருக்க நேர்மையும் அந்த படத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிராஃப்ட் தான் முடிவு பண்ண போகுது.